வணக்கம். வளமுடன். இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய மிக துயரமான சம்பவம் இந்தியாவையே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. நாம உயிரிழந்த அந்த அத்தனை 27 பேருக்கு மேலன்னு சொல்றாங்க. அனைவருக்கும் நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்குவோம். மனித படுகொலைகள் இது எதன் அடிப்படையில் நிகழ்ந்தாலும் அது கடுமையான கண்டனத்துக்கு உரியது. அது அரசியலின் அடிப்படையில் ஏற்பட்டாலும் சரி, மதத்தின் அடிப்படையில் ஏற்பட்டாலும் சரி, ஜாதியின் அடிப்படையில் ஏற்பட்டாலும் சரி, ஒரு மொழியின் அடிப்படையில் ஏற்பட்டாலும் சரி, ஒரு தேசிய கட்டமைப்பின் அடிப்படையில் ஏற்பட்டாலும் சரி, ஒரு ஆதிக்கத்தின் அடிப்படையில் ஏற்பட்டாலும் சரி, எதன் அடிப்படையில் ஏற்பட்டாலும் சரி, அது காட்டு விலங்காட்டித்தனத்திற்கு ஒப்பான செயல் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நாடு எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேறி போய் கொண்டிருக்கிறது என்பதை விட எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னோக்கி இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நாம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, மனமாற்றமாக இருந்தாலும் சரி, மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எந்த அளவுக்கு இந்த தாக்குதல்கள்லாம் அவ்வப்போது நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டு உயிரிழப்பை ஏற்படுத்தியதுக்கு பிறகு நாம் அனைவரும் எந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற விஷயத்தை அறிவிக்கும் போது உண்மையிலே வெட்கி தலைகுனியக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில அனைவரும் அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வருவதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை விட அதை ஒரு அரசியல் காரணத்திற்காக பயன்படுத்தக்கூடிய கேடுகட்ட வேலையை தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள், நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அது பிஜேபி, RSS, காங்கிரஸ் எந்த அமைப்பு நான் சொல்ல வரல. இங்க இருக்கக்கூடிய கூர்மைப்படுத்தப்பட்ட சிந்தனைகள் சொல்றேன் பாத்தீங்கல்ல, தொடர்ச்சியாக இந்தியாவுல தொன்று தொட்டு ஒரு நூற்றாண்டு காலமாக ஒரு சித்தாந்தத்தின் வழியாக, அந்த சித்தாந்தத்தின் வழியாக ஏற்படக்கூடிய அரசியலின் வழியாக முழுமையாக ஒரு இனத்தை, ஒரு சிறுபான்மை இனத்தை ஒட்டு மொத்தமாக காயடித்து விட்டுவிட்டு மேற்கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அனைவருமே ஆண்டு விடலாம் அப்படிங்கிற மனப்போக்கு எந்த அளவுக்கு நாகரிகமானது. இதைத்தான் எளிமையாக நாம் அனைவரும் என்னன்னு சொல்றோம், பாசிசம்னு சொல்றோம். இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு ஜனநாயகம், இப்ப இருக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துகிட்டு டெமோக்ரஸி இதை பத்தி மேல எல்லாம் நம்பிக்கையே இல்லை போல இருக்கு. அவங்க உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எளிமையான கட்டமைப்புக்குள்ள உள்ள வந்துடுறாங்க. யார் எல்லாம் இங்கே எளிமையாக இருக்கிறார்களோ, வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்களோ, அறிவியல் வந்துட்டு என்ன பண்றது, பொருளாதாரத்தில் வறுமையில் இருக்கிறார்களோ அவர்களை சூதின் அடிப்படையில் நாம் இங்கே ஆட்சி செய்து விடலாம் அப்படிங்கிறதா இங்க தெளிவாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்ப்பனியம். இந்த இடத்துல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை ஒரு பயங்கரமான இடியாப்ப செக்கலா இருக்குங்கிறது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த ஜம்மு காஷ்மீரை வச்சு இந்த இந்தியாவுல கடந்த ஒரு 3/4 நூற்றாண்டுகளாக இங்க எந்த அளவுக்கு கேமிங் பாலிடிக்ஸ் கேமிங் விளையாடப்பட்டிருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். மவுண்ட் பேட்டன் பிரபல ஆரம்பிச்சு ராஜா ஹரிசிங்ல ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய இந்து ராஜா இஸ்லாமிய மக்களின் மீது மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்று தனித்த ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்க வேண்டும்ங்கிற விருப்பத்தின் அடிப்படையில பாகிஸ்தானோட போய் நீங்க சேர்றீங்களா அல்லது இந்தியாவோட போய் சேர்றீங்களா சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க மூர்க்கத்தனமாக ராணுவ கட்டமைப்பை அங்க இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர்ல கொண்டுட்டு வச்சுட்டாங்கன்னா நமக்கு தேவையில்லாம சிக்கலாயிரும். இதன் அடிப்படையில் இது ஒருங்கிணைந்த இந்தியா அங்கிறது பெரிய ஏரியாவுக்கு இவர்களிடம் நம்மளது வாக்குறுதிகளை கேட்டால் கட்டாயம் நிறைவேற்றுவார்கள் நம்பிக்கையில ராஜா ஹரிசிங் என்ன பண்ணாரு கேட்டா, நேருவோட கூட்டணி செஞ்சு இந்தியாவோட இணைந்தார். ஆனாலும் மக்களுடைய மனநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, 77 வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்துகிட்டு அங்க சர்வே விசிட் போகும்போது உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்தியா அளவுக்கு எங்களோட வாழ்வாதாரம் இல்லை, எங்களோட வாழ்வாதாரம் மேம்பட்டு இருக்கிறது, வேறுபட்டு இருக்குன்னு சொன்னாங்கன்னா, இந்தியாவின் ஒரு பகுதி என்பது நாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே இருப்பவர்களுடைய மனநிலை என்பது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தனித்த காஷ்மீரி அப்படிங்கிற மனநிலையில தான் அவங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பிஜேபி கவர்மெண்ட் ஆர்டிகல் 370 கொண்டுட்டு உள்ள வச்சு ஒட்டு மொத்தமா துவம்சம் செய்ததுக்கு பிறகு மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையை குலைக்க, அவர்களுடைய வாழ்விடத்தை முதல்ல குலைக்கல, அவர்களுடைய ஒட்டு மொத்தமான நம்பிக்கையை குலைத்தது இந்த கவர்மெண்ட். அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள்
ராஜா ஹரிசிங் எப்போது நேருவின் மீது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கை வைத்தாரோ அந்த நம்பிக்கையை துரோகமாக மாற்றிய இந்த பிஜேபி கவர்மெண்ட் அப்படிங்கிற மனநிலைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்தது ரொம்ப சாதாரணமான விஷயம். இது இல்லாம ஒரு படி மேல போய் அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையுமே மூர்க்கத்தனமாக கைது செய்வது, வீட்டு சிறையில் வைக்கிறது, அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்டே நடத்தாம எலெக்ஷனே நடத்தாம வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன போஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த கவர்னர்ஸ்களை போஸ்ட்மேன் கவர்னர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் நடத்துறது, இந்த மாதிரி என்னென்னலாம் டெமோக்ரஸிக்கு விரோதமாக அட்டூழியங்களை செய்ய முடியுமோ அத்தனையுமே செய்து முடிச்சது. ஒரு நெட்டு கனெக்ட பண்ண முடியாத அளவுக்கு வருஷ கணக்கா வச்சிருக்கிறாங்கன்னா இது என்ன மாதிரியான அமைதி? ஆனா இங்க இருக்கக்கூடிய நமது உள்துறை அமைச்சர், நம்ம பிரதமர் ஆகட்டும், அங்கு முழுமையான ஒரு சுதந்திர தன்மையை நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம், இனி இந்தியாவின் மிகப்பெரிய அற்புதங்களின் சொர்க்க பூமியாக மாறப்போகிறது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்ப உண்மையிலேயே சொர்க்க பூமியா மாறி இருக்குங்கிறது இப்ப அதுதான் நடந்திருக்கும் போலக்கு. அங்கெல்லாம் யாரெல்லாம் போறாங்களோ அவங்களும் நேரடியாக சொர்க்கத்துக்கே போயிடுவாங்கன்னு சிலேடை குறிப்புகள் இன்னைக்கு கமெண்ட்ஸ் வரக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டதுக்கு அவர்களுடைய வார்த்தைகள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய அமைதி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஒரு பழமொழி, இங்கிலீஷ் பழமொழி இருக்கு, கல்லறையின் அமைதி மயான அமைதி. மயானத்துல அமைதியா தான் இருக்கும். அது உயிருள்ள அமைதியா மயான அமைதியா கேட்டா நம்ம எல்லாம் எதை நம்ம தேர்ந்தெடுத்து போவோம்? ஒரு குடும்பத்துல ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஓஷோ சொல்லுவார் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, எந்த நேரம் காட்டு கூச்சல் போட்டுக்கொண்டே இருக்காதீர்கள். ஒரு குடும்பமாக இருந்தால் ஒரு குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருங்கள், அமைதியின் மொழியை பற்றி சிந்தியுங்கள், அமைதியின் மொழியோடு இருங்கள், அமைதியோடு உறவாடுங்கள், அப்போதுதான் அதனை நான் ஒரு குடும்பம் என்று அழைப்பேன் ஓஷோ சொன்னார். அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு விஷயம் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா ஏரியா டெவலப்மெண்ட் ஆகி பஞ்சாயத்து, ஸ்டேட்டு, ஒரு நாடு அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும் இல்லையா? அப்ப அந்த பொருத்தமான வார்த்தைங்கிறது அமைதி தான். அந்த அமைதி குலைக்கப்படுவதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். அது இப்ப சோசியல் மீடியால பார்த்தா மிக மிக வருத்தத்துக்குரிய, ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அங்க இருக்கு நான் இன்னாரெல்லாம் நான் யாரையுமே பிளேம் பண்ண குற்றம் நான் சொல்லவே விரும்பல. ஆனா இந்த நேரத்தில் இந்த சம்பவத்தை ஏன் இப்படி நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையா இருக்கு. கண்ணை மூடிக்கொண்டு ஒரு சமூகத்தின் மீது மிகப்பெரிய கற்களை வீசக்கூடிய அளவிற்கான சொற்களை மிக கேவலமாக பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய இணையவாசிகள். அவர்கள் அந்த சமூகத்தில் சேர்ந்திருக்கிறவர்கள் அப்பாவியாக உண்மையிலேயே மனிதத்தன்மையை நேசிக்கும், மனித நேயத்தை விரும்பக்கூடிய அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு காயத்தை உண்டு பண்ணியிருக்கோம். ஒரு இறப்பை வைத்து கேடுகட்டத்தனமாக நாம் இன்றும் வெக்கம் இல்லாமல் இங்க எழுத்துக்களோடு இணையத்துல உருவாடி கொண்டிருக்கிறோம் என்கிறது நம்ம குறைந்தபட்சம் வெக்கப்பட வேண்டாமா? இப்போ இந்த நேரத்துல பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சிருது. இது ஒரு நார்மலான விஷயம் தான். ஒரு கவர்மெண்ட், நான் நார்மலான விஷயங்கிறது இறப்ப சொல்லல, அரசியல்ல ஏற்படக்கூடிய சம்பவம் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட அனைத்து இந்தியா எப்போது அரசாங்கமாக தோன்றியதோ அப்ப இருந்து இந்த வார்த்தைகள் உண்டானது. அப்போ அறம் சார்ந்த மனநிலைகள் இருந்தது. லால் பகதூர் சாஸ்திரி என்ன பண்ண, அரியலூர்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு விபத்துக்கு அவர் பதவி விலகினாரு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உண்டாயிடுச்சுன்னா அந்த மனித தன்மையோட பதவி விழுவாங்க. இது ஒரு நாகரிகத்தின் வளர்ச்சிக்குறியெல்லாம் காட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு அரசியல்ங்கிறது அப்படி கிடையாது. இங்க 2 இருக்குது, நார்த் அண்ட் சவுத்ங்கிற ஒரு கோட்பாடு, என்னது சித்தாந்த கோட்பாடு இங்க உருவாகி ரொம்ப காலகட்டமாச்சு. அது தெளிவாக மக்கள் மனநிலையில இப்ப தெரிய ஆரம்பிச்சிருது. அவங்க வசதிக்கு என்னென்னலாம் செஞ்சுக்க முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுக்குவாங்க. அதை பத்தி நம்மள கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட ஏதாவது ஒரு குறைகள் வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த மீடியாவும் அப்படியே களத்தை இறங்கி கொண்டு நம்ம கழுத்தை இறுக்கி பிடிப்பது போல அவங்க குற்றம் வாசிப்பாங்க. இதை அர்ணாப் கோஸ்வாமிங்கிற ஒரு பிராஸ்டியூட், ஒரு மீடியா பிராஸ்டியூட்ங்கிற ஒருத்தர் கேடுகிட்ட பொறுக்கி இருக்கிறான். அவன் இந்த நேரத்துல என்ன வாசிக்கிட்டு இருக்கான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு காரணம் உச்ச நீதிமன்றம் தான் காரணம். இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு ஸ்டாண்டு. அவன் எல்லாம் ஒரு ஃபேமிலிக்குள்ளதான் இருக்கிறானா இல்ல அவனுடைய மனநிலைக்குள்ள என்னதான் ஓடுது? இது ஒரு உதாரணம் தான். அப்படி கோடி மீடியா மீடியெல்லாம் இன்னைக்கு வச்சுக்கிட்டு இதை வச்சு மிகப்பெரிய டைவர்ஷன் ஒரு டெம்ப்ளேட்டை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்ப உருவாகி இருக்கு. அதை இதுல பாருங்க, தமிழ்நாட்டுல இதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இந்த மீடியா ஃபுல்லா என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, கிரிக்கெட்டை கொண்டுட்டு முன்னாடி வச்சு
பயங்கரமா முக்கியமாக டாபிக் பேசிட்டு இருக்கும் போது உள்ள ஃபுல்லா பூந்து அடிக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் ஓடிட்டு இருக்கு, முக்கியமான டாட்டாவோட கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு. அந்த இந்த இதை வந்து ஃபுல்லா விளம்பரம் பண்ணும்போது இளைஞர்கள் வந்துட்டு இவ்வளவு பெரிய மோசமான இந்தியாவுக்கு உலக நாடுகள் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் போது அவன் அதை பற்றி யோசித்து விடக்கூடாது என்பதற்காக அதுக்குள்ள புகுந்து கிரிக்கெட்டை ஃபுல்லா அடிச்சு நடுக்கி இப்ப எவ்வளவு தூரம் அந்த கிரிக்கெட் விளம்பரங்கள் இங்க வந்துட்டு இருக்குன்னா, நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது யாருக்கு ஆபத்து யாருக்கு லாபம் என்பதை விட மனித குலத்துக்கு விரோதமான ஒரு கேடுகட்ட பொறுக்கித்தனமான அந்த செயலை செய்திருக்கக்கூடிய அந்த கயவர்கள் அனைவருமே வந்துட்டு ஈவு இரக்கமின்றி நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது நம்மளது என்ன சொல்ற பணிவான வேண்டுகோள். அதை அரசு கட்டாயமாக செய்யும். பயணங்கள் எல்லாத்தையுமே ரத்து செஞ்சுட்டு இங்க வந்திருக்கிறாங்க, எல்லாம் ஓகே, அதெல்லாம் நம்ம யாரும் விமர்சனம் பண்ண கிடையாது. ஆனா ஒரு மாபெரும் ஒரு அரசு என்று தன்னை சொல்லிக் கொள்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் வந்ததுக்கு பிறகு அனைத்தும் இங்க கண்ட்ரோலில் வந்திருக்கக்கூடிய அளவுக்கு கிரெடிட் எடுத்துக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் எவ்வளவு பெரிய கும்பல் தாக்குதலா மக்கள் படுகொலை செய்யப்படும் போது தார்மீக பொறுப்பேற்று அவர்கள் என்ன அறிவிக்கப் போகிறார்கள் நாடே இப்போது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் இறந்து போன குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரம்பிக்கலாம்.